ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐன்ஸ் கிச்சனில் ஈரல் பிரட்டல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கோழியோட ஈரலுங்க இது நான் ஒரு 100 கிராம் கிட்ட நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை நாம் அடுப்பில் வச்சிடலாம். பாத்திரம் சூடானதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம பட்டை கிராம்பெலாம் எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. மல்லி இலையும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனி மல்லித்தூள், தேவைக்கு தகுந்தாப்புலங்க நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த மசாலாஸ் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரலை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இதோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். விட்டு இப்போ நம்ம லேசாக கிளறி விட்டு மூடி போட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதுங்க. ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே நம்ம 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டால் போதுங்க. நம்மளுக்கு ஈரலுங்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு வெந்துடும், டைம் எடுக்காது வேகிறதுக்கு. இப்போ நம்மளோட ஈரல் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.